வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். வங்காள விரிகுடாவில் நிலநடுக்கம், சுனாமி அனர்த்தம் குறித்து தீவிர கண்காணிப்பு. வங்காள விரிகுடா கடற்பகுதியில் இன்று காலை 7:26க்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் 4.2 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளது என்று தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் கடலோர பகுதிகளில் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களிடையே சுனாமி போன்ற மற்றொரு இயற்கை பேரழிவு ஏற்படுமோ என்கின்ற அச்ச உணர்வு நிலவுவதால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இதுகுறித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. 10,000 ரூபாய் முற்பணம், மக்களுக்கு அரசின் முக்கிய செய்தி. இடம்பெயர்ந்த மக்கள் தம் வீடுகளை துப்புரவு செய்ய 10,000 ரூபாய் முற்பணமாக வழங்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள சுற்று நிரூபத்தில் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதையும் பாதித்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பேரழிவு தணிந்தவுடன் அவர்களின் வீடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றாலும் அந்த வீடுகள் வாழக்கூடிய சுகாதாரத்தரமான நிலையில் இல்லாதமையால் அவர்கள் திரும்புவது சிக்கலாக இருக்கும். எனவே அந்த வீடுகளை விரைவில் சுத்தம் செய்து வாழக்கூடிய நிலைக்கு மீட்டெடுக்க வேண்டும். இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் 10,000 ரூபாய் முற்பணம் வழங்க வேண்டும். தற்போது நிலவும் பரவலான பேரிடர் சூழ்நிலை காரணமாக வெள்ளம், மரங்கள் விழுதல் அல்லது பிற பேரிடர்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சேறு, மண், குப்பைகள் குவிந்து வாழ தகுதியற்றதாகிவிட்ட தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து மீட்டெடுக்க இந்த முற்பணத்தை உடனடியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிலத்தின் உரிமையை பொருட்படுத்தாமல் தோட்ட வீடுகள் உட்பட பேரிடரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் இது வழங்கப்பட வேண்டும் என்று சுற்று நிரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முக்கிய தகவல். நாட்டில் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 35 தொடக்கம் 45 கிலோமீட்டர் வரை காணப்படும் என்று திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை ஊடாக மன்னார் வரையான கடற்கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், களுத்துறையிலிருந்து காலி மற்றும் மாத்தறை ஊடாக போத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலை வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்கரை பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும். யாழில் எலிக்காய்ச்சலால் பறிபோன உயிர்கள். யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் எலிக்காய்ச்சலினால் 2 உயிரிழந்துள்ளனர். இதனை யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வெள்ள நீருடன் தொடுகையுறுபவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், யாழ் மாவட்டத்தில் கடந்த வாரம் எலிக்காய்ச்சல் நோயினால் 2 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. கரவெட்டி, சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. கடந்த வருடமும் யாழ் மாவட்டத்தில் நவம்பர், டிசம்பர் காலப்பகுதியில் தீவிரமாக பரவிய எலிக்காய்ச்சல் நோயினால் 8 இறப்புகள் ஏற்பட்டிருந்தன. யாழ் மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைக்கு பின்னரே இந்த நோய் பரம்பல் ஏற்பட்டுள்ளது. எலிக்காய்ச்சல் நோய் ஒரு வகை பாக்டீரியாவினால் ஏற்படுகிறது. எலிகள் போன்ற விலங்குகளின் சிறுநீர் மூலம் வெள்ள நீர், வயல் நீர், சேற்று நிலங்களில் இக்கிருமிகள் சென்றடைகின்றன. மனிதர்கள் வெள்ள நீரில், வயல் நிலங்களில், சேற்று நிலங்களில் வேலை செய்யும் போது அவர்களின் தோளில் உள்ள புண்கள் அல்லது காயங்கள் மூலம் கிருமிகள் மனித உடலினுள் செல்கின்றன. இந்நோய் ஏற்படும் போது கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, கடுமையான தலையிடி, இருமல், கண்கள் செந்நிறமாதல், வாந்தி, சிறுநீருடன் இரத்தம் வெளியேறுதல், சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இதனால் மனித உடலில் சிறுநீரகம், சுவாசத் தொகுதி, இதயம், ஈரல், மூளை போன்ற உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணத்தை ஏற்படுத்தும். இந்நோயானது பெரும்பாலும் வயல்கள், சேற்று நிலங்களில் பயிர் செய்யும் விவசாயிகள் மத்தியிலும், கடல் நீர் ஏரிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்கள் மத்தியிலும், வெள்ள நீருடன் தொடுகையில் ஈடுபடுபவர்கள் மத்தியிலும் அதிகம் காணப்படுகிறது. இந்நோயில் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள
வயல் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகள், கடல் நீரேரிகளில் மீன்பிடிப்பவர்கள் உடலில் காயங்கள் அல்லது புண்கள் இருப்பின் அவற்றை நீர் புகாத வகையில் கட்டுப்போடுதல் வேண்டும். வெள்ள நீரில் அல்லது அசுத்தமான நீரில் பணியாற்றும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் கால் கைகளுக்கு பாதுகாப்பான அங்கிகளை அணிய வேண்டும். வெள்ள நீரில் அவசியமின்றி விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். வயல்களில் சேற்று நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகளும், கடல் நீரேறி மீன்பிடி தொழிலாளர்கள், சுத்திகரிப்பு தொழிலாளர்களும் இந்நோய்க்கான தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்திற்குரிய வைத்திய சுகாதார அதிகாரி பணிமனையில் அல்லது பொது சுகாதார பரிசோதகரிடம் பெற்றுக் கொள்ளலாம். வெள்ள நீருடன் தொடுகை ஏற்படுத்திக் கொள்பவர்களும் மேற்படி தடுப்பு மருந்தை பெற்றுக் கொள்ளலாம். மேற்படி நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக முதல் 2 நாட்களுக்குள்ளேயே தகுந்த மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இலங்கையை தாக்கிய பேரணர்த்தத்திலிருந்து இலங்கையை மீண்டும் மீட்டெடுக்க 31 பில்லியன் ரூபாய் தேவை. நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலை காரணமாக ஏற்பட்ட சேதங்களிலிருந்து இலங்கையை மீட்டெடுப்பதற்கு சுமார் 31 பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக இலங்கை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த புயல் நாட்டின் 1/3 பகுதியை நாசமாக்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கை தொடர்பில் கவலையை வெளிப்படுத்தியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர், இலங்கையின் மீட்சிக்கும் மீளெழுச்சிக்கும் அவசியமான ஆதரவை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மற்றும் சமூகங்களுடனும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசியமான உதவிகளை வழங்கி வரும் மீட்பு பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்களுடனும் தாம் உடன் நிற்பதாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஸ்ரீமல் ராமபோசா தெரிவித்துள்ளார். இதேவேளை $50,000 அமெரிக்க நன்கொடையாக வழங்கியுள்ளதாக மாலைதீவின் வெளியுறவு அமைச்சு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவு, ஜனாதிபதி அனுரவிற்கு பிரதமர் மோடி அளித்த உறுதி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி திங்கட்கிழமையன்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவுடன் தொலைபேசியில் உரையாடினார். இதன்போது தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பரவலான பேரழிவுகளுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். இந்த கடினமான காலகட்டத்தில் இந்திய மக்கள் இலங்கையுடன் ஒற்றுமையாக இருப்பதாகவும், ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் தொடர்ந்து உதவி வழங்குவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இலங்கை மறுவாழ்வு சேவைகளை மீட்டெடுப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான பணிகளை தொடங்கும் போது இந்தியா தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண முயற்சிகளை ஆதரிக்கும் என்றும் அவர் கூறினார். மீட்புக் குழுக்கள் மற்றும் அவசரகால நிவாரணப் பொருட்களை அனுப்புதல் உள்ளிட்ட இந்தியாவின் விரைவான செயற்பாட்டிற்கு ஜனாதிபதி அனுர ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். இந்தியாவின் சரியான நேரத்தில் மற்றும் பயனுள்ள உதவிக்கு இலங்கை மக்களின் பாராட்டுகளை தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு பார்வை மற்றும் பிராந்தியத்தின் முதல் பதிலளிப்பாளராக அதன் பங்கால் வழிநடத்தப்படும் இந்தியா வரும் நாட்களில் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். நிலைமை சீரடையும் போது நெருங்கிய தொடர்பில் இருக்க இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். நாடு முழுவதும் குடிநீர் போத்தல்களுக்கு பற்றாக்குறை. நாடு முழுவதும் குடிநீர் போத்தல்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதிகரித்துள்ள தேவை அளவிற்கு நீர் போத்தல்களை வழங்க முடியாததன் முக்கிய காரணம் வெற்று பிளாஸ்டிக் போத்தல்களின் தட்டுப்பாடு என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சீரற்ற காலநிலை பாதிப்புகள் காரணமாக நாட்டில் குடிநீர் போத்தல்களை நிரப்பும் பெரும்பாலான தொழிற்சாலைகளின் செயற்பாடுகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் வெற்று போத்தல்களை களஞ்சியப்படுத்துவதற்கு அதிக இடவசதி தேவைப்படுவதால் 1 வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு தேவையான போத்தல்கள் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுகின்றன. இலங்கையில் மல்வான, பியகம, யக்கள மற்றும் கண்டி ஆகிய பிரதேசங்களில் உள்ள முக்கிய உற்பத்தி மையங்கள் அனைத்தும் செயலிழந்துள்ளன. இவை மீண்டும் இயக்கப்படும் வரை சிறிய அளவிலான உற்பத்தியாளர்களினால் சந்தை தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா, ஹோட்டல்கள் உள்ளிட்ட எப்போதும் நீர் பாட்டில் விநியோகம் செய்யும் நிறுவனங்களுக்கு கூட இப்போதெல்லாம் விநியோகத்தில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் அடிப்படை தேவையான குடிநீரை வழங்கும் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் சில மீட்பு மையங்களுக்கு அணுகுதல் எளிதாக இருப்பதால் அந்த இடங்களுக்கு அதிக அளவில் போத்தல்கள் கிடைக்கின்றன என்றும், அணுகல் கடினமான பகுதிகளுக்கு நீர் விநியோகத்தை ஏற்பாடு செய்ய சிறப்பு முறைகள் தேவைப்படுகின்றன என்றும் உற்பத்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு.
விவசாயத்துறையின் தரத்திற்கு இணங்க பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் ஜெனரல் PK பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இந்த பேரிடர் சூழ்நிலையில் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை பெறுவதில் எதிர்கொள்ளும் சிரமங்களை அடையாளம் காணவும் சம்பந்தப்பட்ட விநியோகத்தர்களுக்கு தெரிவிக்கவும் மாவட்ட செயலாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களின் பட்டியலை ஊடகங்கள் மூலம் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது விநியோகஸ்தர்கள் அந்தந்த மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களை தொடர்பு கொண்டு அடையாளம் காணப்பட்ட பொருட்களை வழங்க உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயுவை முறையாக விநியோகிப்பதில் ஏற்படக்கூடிய சாத்தியமான சிக்கல்களை கண்டறிந்து உடனடி தீர்வுகளை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க லீட்ரோகேஸ் நிறுவனத்துடன் கலந்துரையாடல்களை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அத்துடன் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நடுத்தர கால நிவாரணம் வழங்குவதற்காக பிரதேச செயலாளர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களையும் பிற அரசு நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட விவரங்களையும் பிரதமர் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மறு அறிவித்தல் வரை மூடப்படும் பாடசாலைகள். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்படும் என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட அனைத்து கல்வி நிலையங்களும் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை மூடப்படும் எனவும் கல்வி பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இத்துடன் வன்லங்காவின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் இரவு நேர 7 மணி பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்.